திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் உத்தேச வேட்பாளர்களாக களமிறங்கப் போவது யார் யார்? சமீபத்தில் நடந்த பெரும்பாத்து வன்முறை சம்பவத்தில் தொகுதி மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதால் இது ஆளுங்கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியுள்ளது என்று அதிமுகவினர் கூறி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நான்குநேரி சட்டமன்ற தொகுதியை பற்றி காண்போம் வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் பிரபல கட்சிகளில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் இன்று திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் உத்தேச வேட்பாளர்களாக களமிறங்கப் போவது யார் யார்? எந்த ஜாதிக்கு அங்க மெஜாரிட்டி அதிகம்? வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்கிறது? தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது நிலையில் மற்ற கட்சிகள் வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிடும் பணிகளும் விரைவாக செயல்பட்டு வருகிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர்களை அறிவிக்கவும் தயாராகி வருகிறார்கள். அதே நேரத்தில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக களமிறங்குவார்கள், அவர்களது பின்னணி என்ன, அவர்களுக்கான கள நிலவரம் என்ன என்பது பற்றி கிங் 360 குழுமம் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து கள ஆய்வை வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நான்குநேரி சட்டமன்ற தொகுதியை பற்றி காண்போம் வாருங்கள். தமிழ்நாட்டிலேயே நான்குநேரி தொகுதியானது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நில அமைப்புகளை கொண்ட தனி சிறப்பு மிக்கது. புகழ்பெற்ற வானமாமலை பெருமாள் கோயில், தமிழகத்தின் 2வது பெரிய புலிகள் காப்பகமான களக்காடு முண்டத்துறை புலிகள் காப்பகம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஒரு பிரிவான மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம் மற்றும் இந்திய கடற்படையின் INS கட்டபொம்மன் தளம் ஆகியவை நான்குநேரி தொகுதியில் அமைந்துள்ளன. தொகுதியில் விவசாயம் முதன்மையான தொழில். குறிப்பாக களக்காடு பகுதியில் விளையும் வாழை கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு பெருமளவு விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. தேர்தல் கால வரலாற்றின்படி இந்த தொகுதி காங்கிரஸ் மற்றும் அதிமுகவுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதி. இதுவரை நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் 7 முறையும், அதிமுக 5 முறையும், திமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் இந்து மற்றும் கிறிஸ்துவ நாடார் சமூகம் பெரும்பான்மையாக உள்ளது. அடுத்ததாக மறவர், கோனார், தேவேந்திர குல வேளாளர்கள், பிள்ளைமார்கள், இஸ்லாமியர்கள் கணிசமாக உள்ளனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் 75,902 வாக்குகள் பெற்று தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த அதிமுக வேட்பாளர் கணேசராஜாவை தோற்கடித்தார். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை உள்ளூர் வேட்பாளரையே நிறுத்த வேண்டும், மண்ணின் மனிதர்களே வேட்பாளர்களாக அனைத்து கட்சிகளும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் தொகுதி முழுவதும் ஒலித்து வரும் குரலாக இருக்கிறது. திமுக கூட்டணி பொறுத்தவரை இந்த முறை இந்த தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்காமல் திமுகவை நேரடியாக களமிறங்கும் என்றும், நான்குநேரிக்கு பதில் காங்கிரசுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதி ஒதுக்கப்படும் என்ற பேச்சு பரவலாக வருகிறது. இதனால் இங்கு திமுக வேட்பாளராக களமிறங்குவதில் கடும் போட்டி நிலவுகிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பெல், நெல்லை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் நம்பி, நான்குநேரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய எட்வின் ஆகியோர் தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதில் நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் கிரகாம்பெல் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். கல்குவாரிகளின் அதிபராகவும் கல்வி தந்தையாகவும் உள்ளார். பரபரப்பை ஏற்படுத்திய கல்குவாரி பிரச்சனைகளில் கிரகாம்பெல் பெயர் இழுக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய சர்ச்சையை அறிவாலயத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவருக்கு சீட்டு கிடைப்பதில் சிக்கல் எழும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக நெல்லை கிழக்கு மாவட்ட துணை செயலாளராக இருப்பவர் நம்பி. வள்ளியூரை சேர்ந்த நம்பி கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான்குநேரி தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை வழங்கி வருகிறார். நான்குநேரி தொகுதியில் உள்ள மக்களுக்கு முழுவதும் தெரிந்த முகமாகவும் அன்றாட நேரடி தொடர்பில் இருந்து வருகிறார். இவரது உடன்பிறந்த சகோதரர் ராமச்சந்திரன் கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த நான்குநேரி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் சார்பில் பூட்டுசாவி சின்னத்தில் போட்டியிட்டு 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்த நம்பி நான்குநேரி, வள்ளியூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்.
வந்துள்ளார். மிகப்பெரிய பேரூராட்சியான வள்ளியூர் பேரூராட்சியில் தலைவியாக இருக்கும் ராதா இவருடைய உடன்பிறந்த அண்ணன் மனைவி ஆவார். சபாநாயகர் அப்பாவின் ஆதரவும் இவருக்கு உண்டு. அடுத்து நான்குநேரி கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கும் ஆரோக்கிய எட்வினும் தீவிரமாக முயற்சித்து வருகிறார். நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த இவரது மனைவி சௌமியா ஆரோக்கிய எட்வின் நான்குநேரி யூனியன் சேர்மனாக இருக்கிறார். கடந்த 75 ஆண்டுகளில் முதல் முறையாக நான்குநேரி யூனியனை திமுக கைப்பற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக முழுமையாக இவர் உழைத்திருக்கிறார். இவர் கனிமொழியின் நேரடி ஆதரவாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவர் தனக்கு சீட் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இருக்கிறார். அதேபோன்று அதிமுக கூட்டணி சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன், மாவட்ட செயலாளர் கணேசராஜா, மருதூர் சுப்பிரமணியன், கேப்ரியல் தேவா ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். இவர்களில் ரெட்டியார்பட்டி நாராயணன், கேப்ரியல் தேவா ஆகியோர் நாடா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். மற்ற இருவரும் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அதே நேரத்தில் இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் அமமுக திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் இசைக்குமுத்தி போட்டியிட வாய்ப்புள்ளது. தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவரது ஏற்பாட்டில் சமீபத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நான்குநேரியில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் செல்வம் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ராஜகோபால், நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த புல்லட் ராஜா ஆகியோர் வேட்பாளராக களமிறங்க முயற்சித்து வருகின்றனர். நான்குநேரி தொகுதியில் அறிவிக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலத்தை முழுமையாக செயல்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பது இத்தொகுதியின் முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. களக்காடு பகுதியில் விளைவிக்கப்படும் வாழைப்பழங்களை பதப்படுத்த வாழைப்பழ கூழ் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும். ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும். வனவிலங்குகளால் விவசாய நிலங்கள் ஏற்படும் பாதிப்பை தடுக்க நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது நான்குநேரி மக்களின் நீண்ட நாளைய கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்பொழுது பெரிதும் பரபரப்பாக பேசப்படுவது உள்ளூர் வேட்பாளரையே நிறுத்த வேண்டும் அனைத்து கட்சியின் சார்பில் என்பதுதான் குரல்களாகவே அனைத்து பகுதிகளிலும் ஒலித்து வருகிறது. உள்ளூர் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என சில அமைப்புகள் போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நெல்லை மாவட்டத்தில் 4வது பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய யாதவர் சமுதாயத்திற்கு திமுக இதுவரை சீட் வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தி அந்த சமுதாய மக்களிடையே இருக்கிறது. இந்த முறை அந்த அதிருப்தி அகற்ற திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அந்த சமுதாயத்திலேயே பரவலாக இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் யாதவர்கள் வாக்கு கணிசமாக இருக்கும் நிலையில் யாதவர்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. சமீபத்தில் நடந்த பெரும்பாத்து வன்முறை சம்பவத்தில் தொகுதி மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதால் இது ஆளுங்கட்சிக்கு கெட்டப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது என்று அதிமுகவினர் கூறி வருகின்றனர். பதட்டமும் பரபரப்பும் எப்பொழுதும் நிறைந்த நான்குநேரி தொகுதியில் திமுக அதிமுக பலம் அதிகமாகவே இருக்கும் நிலையில் தாவேக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் களமிறங்குவதால் தொகுதியின் வெற்றியை கணிக்க முடியவில்லை. நாளை மற்றொரு தொகுதியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் இணையலாம். வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் உங்கள் சட்டமன்ற தேர்தலின் வெற்றிக்கு வித்திடுகிறது. முழு விவரங்களை அறிய கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.